हरि ओम द्वेषणम् ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्त्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। मंत्रा नंबर 4.4.9 पेज नंबर 151. அந்த மந்திரம் வந்து ஆரம்பிக்கும் போது தஸ்மின் தமிழில் வந்து தா விட்டு போயிருக்கு, சமஸ்கிருதத்தில் கரெக்டாக இருக்குது. தா மட்டும் போட்டுக்கோங்க இஸ்ஸுக்கு முன்னாடி. தஸ்மின் சுக்லமுத நீலமாஹுஹு பிங்களம் ஹரிதம் லோஹிதம் ச ஏஷ பந்தா பிரம்மணாஹானுவித்தஹ தேனைதி பிரம்மவித் புண்ணியக்ருத் தைஜசஸ்ச. ஸோ யாக்ஞவல்கியர் வந்து உபனிஷத்தோட மெயின் டீச்சிங்கை போன செக்ஷன்லேயே ஆக்சுவலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டார். அதாவது ஸ்வயம் ஜோதி பிராமணம்லேயே அந்த டீச்சிங் பார்ட் வந்து ஆக்சுவலாக ஓவர். ஆனால் 4வது செக்ஷனில் அந்த ஷாரீரக பிராமணம் பார்த்துட்டு இருக்கோமே, அதில் வந்து அந்த அக்ஞானி ஜீவாவுடைய ட்ராவல் பற்றியும் ஞானியுடைய மர்ஜர் பற்றியும் நமக்கு வந்து இங்கே சொன்னார். ஸோ ஞானிக்கு எப்படி வந்து அந்த ஜீவன் முக்தி அண்ட் விதேக முக்தி அப்படிங்கிறத ஞானி எப்படி என்ஜாய் பண்ணுறார் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். ஸோ ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளும் வந்து கொடுக்கப்பட்டது. அக்ஞானி ஜீவாவுடைய ட்ராவல் ஸ்வப்ன திருஷ்டாந்தம் மூலமாக நமக்கு புரிய வைக்கப்பட்டது. ஞானியுடைய ஜீவன் முக்தி பலம் சர்ப்ப திருஷ்டாந்தகா மூலமாக புரிய வைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஞானியுடைய விதேக முக்தி வந்து சுஷுப்தி அவஸ்தா திருஷ்டாந்தம், அது மூலமாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ 3 எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக 3 மெசேஜஸை வந்து யாக்ஞவல்கியர் கொடுத்த உடனே ஜனக்கர் வந்து இப்போது எனக்கு புரிஞ்சிடுத்து அப்படிங்கிறத எப்படி தெரியப்படுத்துகிறார். ஃபர்தராக எந்த குவெஸ்டினும் கேட்காதது மூலமாக எனக்கு புரிஞ்சிடுது அப்படிங்கிறத வந்து கம்யூனிகேட் பண்ணுறார். ஸோ ஆஸ் யூஷுவல் குரு தட்சிணாலாம் கொடுத்துட்டு அத்த ஊர்த்வம் விமோக்ஷாய ப்ரூஹி இதி அப்படிங்கிற சென்டென்ஸை சொல்லாமல் வெறும் குரு தட்சிணாவோடு வந்து முடிச்சுக்கிறார். அதனால் யாக்ஞவல்கியரும் தன்னோட அந்த டீச்சிங் பார்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஓவர். இப்போ என்ன பண்ண போகிறார் யாக்ஞவல்கியர் அப்படின்னா, மொத்த டீச்சிங்கையும் இது வரைக்கும் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அதெல்லாம் இப்போ கன்சாலிடேட் பண்ணுறார். ஸோ 2 போர்ஷனாக அதை வந்து பிரித்து இப்போது அதனோட சம்மரியை வந்து கொடுக்க போகிறார். ஸோ மந்த்ரா நம்பர் 8 to
மந்த்ரா நம்பர் 21, ஆத்ம ஞான மகிமா, க்ளோரி ஆஃப் செல்ஃப் நாலேஜ். அது பண்ணும்போதே கூடவும் என்ன பண்ணுறார், ஆத்ம ஞானத்துடைய மகிமாவை சொல்லும் பொழுதே பேரலெல்லாம் என்னவும் நமக்கு தெரிய வருது, ஆத்ம அஜ்ஞான நிந்தா, அதுவும் பேரலாக பண்ணப்படுறது. இப்போது ஒரு விஷயத்தை க்ளோரிஃபை பண்ணால் அதுக்கு என்ன ஆப்போசிட்டாக இருக்கிறது கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறதுன்னு அர்த்தமாகிறது இல்லையா. அப்போ ஞான ஸ்துதி அஜ்ஞான நிந்தா ரெண்டுமே கிடைக்கிறது. அதுக்கப்புறம் ரெண்டாவது போர்ஷனில், அதாவது மந்த்ரா நம்பர் 22 to 25 சாதனானி பற்றி பேச போகிறார். அதாவது என்னெல்லாம் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ் நாம் ஃபாலோ பண்ணணும், எப்போ ஃபாலோ பண்ணணும் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை. அந்த 4 ஆசிரமங்கள் இருக்குல்ல, பிரம்மச்சரிய ஆசிரமத்துலேருந்து ஆரம்பித்து சந்நியாச ஆசிரமம் வரைக்கும் நாம் ஒரு ஆசிரமத்துலேயும் என்ன டிசிப்ளினை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறார். இப்போ ஜென்ரலாக நம்ம இந்த வேதாந்தம் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அதெல்லாம் எப்போ ஆரம்பிப்போம், ரிட்டையர் ஆகிட்டேன், வேறு ஒரு வேலையும் இல்லை எனக்கு, அதனால் ஏதோ ஆத்மான்னு சொல்கிறேன், அதனால் நான் என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை 60 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா யாக்ஞவல்கியே சொல்கிறார், நீ பிறந்ததுலேருந்தே அதை ஆரம்பிக்கணும். உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி இருக்கே, எப்போ அதை ஆரம்பிக்கணும்னா பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்தே அதனுடைய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஜென்மாவே அதுக்கு தான், ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பண்ணுறதுக்காக தான் இந்த ஜென்மா அப்படின்னு இருக்கும் பொழுது பிறந்ததுலேருந்தே நாம் இந்த விஷயத்தை ஆரம்பிக்க வேண்டியது தான். ஸோ அந்த 4 ஆசிரமங்கள்லேயும் என்ன சாதனா பண்ணணும் அப்படின்னு இந்த ரேஞ்ச் ஆஃப் சாதனாஸை லாஸ்ட்டு 4 மந்த்ராஸில் சொல்கிறார். ஸோ ஞானஸ்துதி ஞான சாதனானி இதுதான் 2 டாபிக். இதில் நாம் இப்போது என்ன டாபிக் பார்த்துட்டுருக்கோம், ஞானஸ்துதி டாபிக் பார்த்துட்டுருக்கோம். ஸோ 14 ஞானஸ்துதி மந்திரங்கள் எல்லாமே ரிக்வேதத்திலிருந்து கோட் பண்ணப்படுற மந்திரங்கள். ஸோ இந்த லாஸ்ட் கிளாஸில் அந்த ஞானி எப்படி தன்னோட எப்படி அந்த ஞானம் கிடச்சதுனால எப்படி ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அந்த பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால இந்த ஞான மார்க்கம் அப்படிங்கிறது எனக்கு கிடச்சி அதனுடைய ஃபுல் பெனிஃபிட்டை இப்போ நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன இங்கே சொல்ல வர்றார் அப்படின்னா, எனக்கு அந்த ஞான மார்க்கம் கிடச்சி நான் அந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே இருக்கேன். அவளும் அந்த ஞான மார்க்கத்தை ஃபாலோ பண்ணால் நான் என்ஜாய் பண்ணுற பெனிஃபிட்டை அவளாலையும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் இந்த ஞானி இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணுறார். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் 9th மந்த்ரா லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு ஜென்ரல் மிஸ்கன்செப்ஷன் நெகேட் பண்ணப்படுறது அப்படின்னு பார்க்கலாம். என்ன மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னா, அந்த உபாசகாஸ்லாம் இருக்காளே அவளுக்கு அந்த கிரமமுக்தி அப்படிங்கிறது வேணும்னு அவள் ஆசைப்படுவாள். ஸோ உபாசகா எதை உபாசனா பண்ணுவா, சகுண பிரம்ம உபாசனா பண்ணுறா. அதனால் அவளுக்கு ஜீவன் முக்தி எல்லாம் இந்த ஜென்மாவில் கிடைக்காது. அதனால் அவள் என்ன பண்ணுறா, அந்த சகுண பிரம்ம உபாசனா பண்ணுறது மூலமாக அவளுக்கு கிரமமுக்தி கிடைக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ கிரமமுக்தி அப்படிங்கிறதும் என்ன அர்த்தம்னா ஒரு 2 ஸ்டெப்பு முக்தி. அது சத்யோ முக்தி அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டன்டேனியஸ் இப்போவே. ஆனால் கிரம முக்தி அப்படின்னு சொன்னால் அது அந்த 2 ஸ்டெப்பு ப்ராசஸாக இருக்கிறதுனால அதுக்கு பேரே அப்படி வச்சுருக்கா. அப்போ இந்த உபாசகா சாகர நேரத்தில் கூட அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம். அதனால தான் அர்ஜுனன் கேள்வியே கேட்குறான், எப்படி பிரயாண காலேச்ச
கதம் ஏயோசி நியதாம் அபிஹி. இப்படி சாகிற நேரத்தில் வந்து எப்படி வந்து உன்னெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு செத்து போகணுன்னு சொல்கிறியே, ஈஸ்வராவை ஞாபகம் வச்சுட்டு எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அதனால பகவான் சொல்கிறார், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, நீ ஆல் த டைம் என்னையே வந்து ஸ்மரணை பண்ணிட்டு இருந்தேன்னா சாகிற நேரத்தில் உனக்கு அது ரொம்ப ஈஸியாக, தஸ்யாகம் சுலப பார்த்த, அவளுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த லாஸ்ட் மொமெண்ட்டில் கூட வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும், ஈஸ்வர ஸ்மரணை வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ தேர்ஃபோர் அவள் லாஸ்ட் மொமெண்ட்டில் கூட ஈஸ்வராவை ஞாபகம் வச்சுண்டு அந்த அந்த பிரியறதே, அந்த ஜீவா வந்து இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது எந்த நாடி வழியாக ட்ராவல் பண்ணுவா? சுஷும்னா நாடி வழியாக அந்த உபாசக ஜீவா வந்து வெளியில் போகிறா இல்லையா. அப்போ இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது சுஷும்னா நாடி. சரீரத்தோட்டு வெளில வந்தாச்சுன்னா அதுவே என்னவா கன்வெர்ட் ஆகிடும்? சுக்லகதியாக அது வந்து கன்வெர்ட் ஆகிறது. ஸோ அந்த சுக்லகதியே மோக்ஷ மார்க்கம் அப்படின்னு நிறையா பேர் வந்து கன்ஃபியூஸ்டாக சுற்றின்னு இருக்கா. சுக்லகதி வந்து மோக்ஷ மார்க்கம் கிடையாது. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம கிளம்பின அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி என்ன ஐதீகம் அது? எல்லோரோட சேர்ந்து இடிச்சு பிடிச்சி அப்படியே பெருமாளே உள்ளே போயிருக்க மாட்டார், இவாளெலாம் முன்னாடி போய் அப்படியே இடித்து சொர்க்கவாசலை தாண்டிட்டோன்னா என்ன ஐதீகம்? ஆக்சுவலி அது என்ன தெரியுமா? இந்த சுஷும்னா நாடி வழியாக ட்ராவல் பண்ணி வைகுண்டத்தை அடையிறது. அதுதான் அதனுடைய சிம்பிளைஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து அந்த ரிச்சுவல். அப்படி போனால் மோட்சம் கிடைக்குமா அப்படின்னா, நீ வைகுண்டத்துக்கு வேணால் போகலாம், ஆனால் வைகுண்டத்தில் போயும் நீ என்னவா கண்டினியூ பண்ணுவ அப்படின்னா அஜ்ஞானி ஜீவாவா, சம்சாரி ஜீவாவா தான் நீ இருப்ப. உன்னோட அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும். முன்னாடி சென்னையில் இருந்த அஜ்ஞானி ஜீவா, இது என்னோட அட்ரஸ். இப்போ எங்கடா இருக்க? அஜ்ஞானி ஜீவா வைகுண்டம். அப்புறம் என்ன ஆகும்? புண்ணியம் எல்லாம் தீர்ந்த உடனே மறுபடியும் நீ சென்னைக்கு வரையோ, இல்லைன்னா அஜ்ஞானி ஜீவா கேர் ஆஃப் பாத்தாள லோகம், தெரியாது. இந்த அட்ரஸ் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த நாடி மார்க்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கும் மோக்ஷ மார்க்கமாக ஆகாது. அப்போ இந்த உபாசகா டெஃபினட்டாக பிரம்மலோகத்துக்கு போவா, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே இருக்கிற எல்லா ப்ளெஷர்ஸையும் இந்த பர்சன் வந்து என்ஜாய் பண்ணுவாள். புண்ணியம் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா பிரம்ம புவனாலோக்காக புனராவர்த்தி நோர்ஜுன, பிரம்மலோகத்துக்கே நீ போனால் கூட திருப்பியும் ரிட்டர்ன் ஆகணும் அர்ஜுனா. அதனால் பிரம்மலோகத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து மோக்ஷம் வந்து கேரண்டீட் கிடையாது. அப்போ எதுக்கு உபநிஷத்துலாம் கிரமமுக்தி பற்றி பின்ன பேசுகிறது அப்படின்னா, நீ அந்த நாடி மார்க்கம் வழியாக வேணால் பிரம்மலோகத்துக்கு போகலாம், ஆனால் பிரம்மலோகத்துக்கு போயும் என்ன பண்ணணும்? இதே மாதிரி உட்காந்துட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி ஆகணும். நீ வந்து மனுஷலோகத்தில் எந்த கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டேன்னு அடம் பிடிச்சி உபாசனா பண்ணி பிரம்மலோகத்துக்கு போறியோ அந்த கிளாஸை அங்கே போய் நாம் அட்டன் பண்ணியே ஆகணும். ஏன்னா முக்தி, உனக்கு முக்தி வேணும் அப்படின்னாலே அதுக்கு ஞானம் கண்டிப்பாக அவசியம் ஆகிறது. அதனால் ஒரே ஆப்ஷன் நமக்கு ஞானம்தான். அதை நீ இங்கேயே அடைஞ்சாலும் ஓகே, இல்லை நான் வந்து பிரம்மாஜிக்கிட்ட தான் படிப்பேன் அப்படின்னா அதுவும் ஓகே. ஆனால் என்ன கண்டிஷன் மோட்சத்துக்கு? ஞானம். ஞானத்தினால் மட்டுமே நமக்கு மோக்ஷம். என்ன ஞானம்? அதுவும் ஆத்ம ஞானம், அத்வைத ஆத்ம ஞானம். என்ன ஞானம் அது? இருக்கிறது ஒரே ஒரு ஆத்மா தான், அந்த ஆத்மா தான்
இப்படி டிஃப்ரெண்ட்டாக அப்பியர் ஆகிறது. ஜீவாத்மாவா அதுதான் அப்பியர் ஆகிறது, பரமாத்மாவா அந்த ஆத்மா தான் அப்பியர் ஆகிறது, அனாத்மாவா அதே ஆத்மா தான் அப்பியர் ஆகிறது. இந்த அறிவு இருக்குல்ல, இந்த அறிவு அடையாமல் நம்மளால் மோட்சம் அடைய முடியாது. எய்தர் இந்த ஜென்மாவில் இந்த அறிவை அடை, இல்லைன்னா அடுத்த ஜென்மாவில் அடை, இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஜென்மா, ஏதோ ஒரு ஜென்மாவில் கண்டிப்பாக நம்ம இந்த அறிவை அடைஞ்சே ஆகணும். நம்ம கேனோ உபனிஷத்தில் பார்த்தோம், இந்திரன் சொர்க்கலோகத்தில் இருந்துட்டு அந்த அறிவை அடைஞ்சான். ஏதோ ஒரு லோகத்துக்கு போ, ஆனால் எல்லா லோக்கத்துலேயும் இது அவைலபிளாக இருக்குமானா அதையும் நாம் கட்டோபனிஷத்தில் பார்த்தோம். எந்தெந்த லோகத்தில் எவ்வளோ கிளியராக நமக்கு இந்த நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு. ரொம்ப கிளியராக கிடைக்கணும்னா மனுஷலோகா, இல்லைன்னா பிரம்மலோகா போகிறது நமக்கு சாத்தியப்படுமா? நம்மளால் சும்மா ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ண முடியறதா? இப்போ உபாசக்கா என்ன பண்ணி ஆகணும்? சதா சர்வ காலமும் தியானத்திலே இருக்கணும். அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால் நம்ம இந்த லோகத்திலேயே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கை வலி, கால் வலி, முட்டி வலி, எந்த வலி இருந்தாலும் கஷ்டப்பட்டு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி ஞானத்தை அடைய வேண்டியது தான். ஸோ இந்த மிஸ்கன்செப்ஷன் பற்றி தான் இந்த மந்திரம் சொல்கிறது. ஸோ ஒரு உபாசகாவும் அந்த ஒரு கலர் நாடி வழியாக ட்ராவல் பண்ணால் அதுதான் மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு அவள் டிஸ்கஸ் பண்ணுறா அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஏஷ பந்தா பிரம்மணா ஹனுவித்தாக தேனைதி பிரம்மவித் புண்ணியகிருத் தைஜசஸ்ச. ஏஷகானா இந்த ஆத்ம ஞானம் இருக்கே, 8வது மந்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஆத்ம ஞானம் இருக்கே, அனுஹு பந்தா விததா புராணஹா அப்படின்னு பார்த்தோமே போன மந்திரத்தில். அனுஃப் பந்தா அப்படின்னு பார்த்தோமே, அதுதான் அந்த ஆத்ம ஞானம். பிரம்மணா ஹ அனுவித்தஹா. ஸோ இந்த பர்சன் இந்த ஆத்ம ஞானத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்கிறது. அனுவித்தஹானா ஹி அட்டைன்ஸ் தி ஆத்ம ஞானம். இப்போ அந்த பர்சனுக்கு எப்படி இந்த ஆத்ம ஞானமானது கிடைக்கிறது அப்படின்னா, இப்போ ஞானம் கிடைக்கணுன்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும்? ஞான யோக்கியதா இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த பிரம்மணா அப்படின்னு இருக்குல்ல, அந்த வார்த்தை எதை ரெஃபர் பண்ணுறதுன்னா, அந்த வைதீக வாழ்க்கை முறையை வாழற ஒரு பர்சன் அப்படின்னு அர்த்தம். வைதீக புருஷேன, அந்த அந்த டிசர்விங் பீப்புள். ஏன் அவள் டிசர்விங் அப்படின்னு சொல்கிறோம்? ஏன்னா அவள் என்ன பண்ணியிருக்கா? நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கா. அநேக ஜன்ம சம்சித்தா பார்த்துருக்கோம் இல்லையா கீதாவில். ஸோ நிறைய புண்ணியம் பண்ணினதுனால அவளுக்கு இந்த ஞான மார்க்கமானது கிடைக்கிறது. ஸோ ஏஷா பந்தா ஹ அனுவித்தா, இந்த ஞான மார்க்கம் அவளுக்கு கிடைக்கிறது. தேன பிரம்மணா ஏதி. தேன அப்படின்னு சொன்னால் அந்த ஞான மார்க்கேன, அந்த ஞான மார்க்கத்தினால அவளுக்கு மோக்ஷம் கிடைக்கிறது. ஏத்தின்னா கிடைக்கிறது. என்ன கிடைக்கிறதுன்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும். மோக்ஷம் அவளுக்கு கிடைக்கிறது. ஸோ அந்த குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்டுக்கு இது கிடைக்கிறது. ஸோ குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட் ஆனால் ஞானம் அடைஞ்ச உடனே என்ன பர்சனாக ஆகுவான்? பிரம்மவித்து. அங்கே ஒரு வார்த்தை இருக்கா, பிரம்மவித்தா அவன் ஆகி அவளுக்கு மோக்ஷம் கிடைக்கிறது. புண்ணியகிருத்து தைஜசா. புண்ணியகிருத்து அப்படின்னா இது இங்கே யாராக இருக்கும்? இப்போ பிரம்மவித்து அப்படின்னா ஞானம் அடைஞ்ச அந்த பர்சன். அப்போ புண்ணியகிருத்து அப்படிங்கிறது இங்கே என்னவாக இருக்கும்? கர்மயோகா பண்ணின பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் இருக்கே, வேதம் சொல்கிற மாதிரி அந்த பஞ்சமகா யஜ்யம் எல்லாம் பண்ணின அந்த பர்சனை தான் இங்கே உபனிஷத் புண்ணியகிருத்து அப்படின்னு சொல்கிறது. ஸோ இன்டர்னல் ரிஃபைன்மெண்ட்டுக்காக வேதம் சொல்கிற கர்மாவை பண்ணுற பர்சன். ஜென்ரலாக நம்ம ரிச்சுவல்ஸ்லாம் எதுக்கு பண்ணுவோம்?
இப்போ ஒரு வீட்டில் ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னா எதுக்கு பூஜை பண்ணுவோம்? வேர்ல்டுலி பெனிஃபிட். ஒன்று நிறையா பணம் வேணும், இல்லைன்னா பசங்களுக்கு வந்து லைஃப் வந்து செட்டில் ஆகணும். நம்ம லைஃபே செட்டில் ஆகலை, பசங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆகணும். இல்லை ஏதாவது நல்ல வேலையில் தான் இருப்பா, அப்போ கூட என்ன வேண்டிப்போம், இன்னும் ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி பகவானை எதுக்காக வேண்டிக்கணுமோ அதை தவிர மற்ற எல்லாத்துக்காகவும் நாம் வந்து பகவானை யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி பகவானை என்ன கேட்கணும்? நம்ம சாதன சதுஷ்டய சம்பத்தி வேணும் அப்படின்னு கேட்கணும். அந்த ரிலீஜியஸ் லைஃப்பை லீட் பண்ணுறதே எதுக்காக அப்படின்னா அந்த இன்னர் ரிஃபைன்மெண்ட்டுக்காக, சித்த சுத்திக்காக தான் ரிலீஜியஸ் லைஃபே. ஆனால் ரிலீஜியஸ் லைஃப்பை நான் லீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஜியனை யூஸ் பண்ணி நான் வந்து மெட்டீரியல் பெனிஃபிட்ஸை தான் பகவான்கிட்டேருந்து கேட்குறேன். ஆனால் இந்த பர்சன் வந்து புண்ணிய கிருத்து, அதனால் வந்து சாதன சதுஷ்டய சம்பத்தி வேணும்னு பகவான்கிட்ட கேட்குற பர்சன். அதனால் என்ன ஆகிறான்? தேஜஸு தைஜசா அப்படின்னா இந்த இடத்துல வந்து சாத்விக் பர்சன். ஸோ அந்த ரிஃபைன்மெண்ட் ஆயிடுத்து அப்படின்னா எப்படி இருப்போம்? நம்ம சத்வகுண பிரதான பர்சனாக இப்போ இருப்போம். அதனால் தைஜசா அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. ஸோ சத்வகுண டாமினன்ட் பர்சனாக இருப்போம். இப்போ இது ரெண்டும் இருந்ததுன்னா நேச்சுரலாக பிரம்மவித்தா ஆக வேண்டியது தான், இல்லையா? அந்த குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்டு போய் கிளாஸ் அட்டன் பண்ணால் நேச்சுரலாக என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஸோ ஹி பிகம்ஸ் அ ஞானி. அப்போ ஃபஸ்ட்டு புண்ணிய கிருத்து போட்டுக்கணும். புண்ணிய கிருத்து என்னவா ஆறான்? தைஜசகாவாக ஆகிறான். தைஜசகா என்னவா ஆகிறான்? பிரம்மவித்தா ஆகிறான். பிரம்மவித்து முக்தகாவாக ஆகிறான். ஸோ ஜீவன் முக்தி, விதேக முக்தி ரெண்டையுமே நாம் வந்து அந்த இடத்துல வந்து போட்டுக்கணும். ஸோ ஆத்ம ஞானம் ஒன்று தான் மோட்சத்துக்கான ஒரே வழி அப்படின்னு இந்த மந்திரம் சொல்கிறது. நெக்ஸ்ட் மந்திரம், மந்த்ரா நம்பர் 4.4.10. அந்தம் தமஃ பிரவிஷந்தி ये विद्यामुपासते ततो भूय इव ते तमः यवु विद्यायां रताः. இப்போ இந்த வேத பூர்வ பாகம் இருக்கு இல்லையா? வேத பூர்வ பாகம் நம்மளுக்கு வந்து வெரைட்டிஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ் பற்றி நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கறது. அதை வந்து நம்ம இப்போது ரெண்டாக பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் வேர்ல்டுலி பெனிஃபிட்டுக்காகவும் பண்ணலாம், இல்லைன்னா ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டுக்காகவும் நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஒரே டைப் ஆஃப் ரிச்சுவல்ஸ் தான், ஆனால் நான் எதை பேஸ் பண்ணி என்ன மோட்டிவாக வச்சுட்டு அதை பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து நாம் வந்து இப்போ அதையே வந்து ரெண்டு குரூப்பாக பிரிச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு குரூப் வந்து சகாம கர்மாணி. ஸோ என்ன பக்தர்கள் அவா? அர்த்தார்த்தி பக்தாஸ். ஸோ அவளுக்கு இருக்கக்கூடிய பக்திக்கு பேர் சகாம பக்தி. அவள் பண்ணுற கர்மாவுக்கு பேர் சகாம கர்மா. ஸோ நாலாக பிரிக்கிறார்ல பக்தர்களே. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதி நோர்ஜன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப. ஸோ 4 விதமான பக்தர்களாக நான் பிரிக்கிறேன். அதில் இந்த ஃபஸ்ட்டு 2 கேட்டகரி அர்த்தார்த்தி. அவள் வந்து எந்த கர்மா பண்ணாலும் சகாமமாக தான் பண்ணுவாள். சகாமமாக பண்ணுறது அப்படின்னா அவளுடைய ஃபேமிலிக்காக, தன்னுடைய இந்த க்ரோத்துக்காக, அதுவும் என்ன இன்டர்னல் க்ரோத் கிடையாது, மெட்டீரியல் க்ரோத்துக்காக.
ஸோ எந்த ஒரு ப்ரேயருமே அவள் வந்து லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ அப்படின்லாம் அவளால் நினைக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி கூட அவளால் வந்து யோசிக்க முடியாது. அந்த மாதிரி சப்போஸ் நாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது எதுக்கு கீழே வந்துடும்? நிஷ்காம கர்மாவுக்கு கீழே வந்துடும். நிஷ்காம பக்தி. ஸோ அது எந்த பக்தனால் அது பண்ண முடியும்? ஜிக்ஞாசு பக்தனால் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ அப்படிலாம் வந்து பகவான்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து போன மந்திரத்தில் யாரை பற்றி உபனிஷத் பேசித்து அப்படின்னா நிஷ்காம கர்மா பண்ணினவா தான் அந்த உபாசகா. ஏன்னா கிரமமுக்தி வேணும் அப்படின்னு தானே இருக்கா இல்லையா? நிஷ்காம கர்மா பண்ணினவாளை பற்றி பேசுறது. இந்த மந்திரம் யாரை பற்றி பேசுறது அப்படின்னா யார் வந்து அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸை எல்லாம் சகாமமாக பயன்படுத்துகிறாளோ அவளை வந்து இந்த மந்திரம் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ஸோ கோவிலுக்கு போகிறதுலேருந்து பூஜை பண்ணுறதுலேருந்து நம்ம பண்ணுற ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியும் மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக பண்ணினா யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்திய விபஸ்சிதா வேதவாதரதா பார்த்த நானியதஸ்தீதி வாதினஹ காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம பலப்பிரதாம். ஸோ அந்த மெட்டீரியலிஸ்டிக் பக்தர்கள் இருக்காளே அவளை வந்து கிருஷ்ணர் வந்து அந்த இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ணார் அப்படின்னு நாம் பார்த்தோம். ஸோ உபனிஷத்தும் அதுதான் இங்கே சொல்கிறது. ஏ அவித்யாம் உபாசத்தே. அவித்யாம் உபாசத்தைனா என்ன அர்த்தம்? அவித்யா அப்படின்னா இந்த இடத்துல வந்து சகாம கர்மாணி அப்படின்னு அர்த்தம். ஸோ வேத பூர்வ பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மாவை சகாமமாக ஒரு பர்சன் பண்ணினா தன்னுடைய இன்டர்னல் க்ரோத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்காமல் மெட்டீரியலிஸ்டிக் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணினா அவளுக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா நீ என்ன பண்ணுற, வேதத்தில் சொல்லியிருக்கிற ரிச்சுவல்ஸை தான் நீ வந்து ஃபாலோ பண்ணுற, அதனால உனக்கு புண்ணியம் கிடைக்கும். புண்ணியம் என்ன கொடுக்கும் உனக்கு? கண்டிப்பாக சொர்க்கலோகத்துக்கு போவேன். நீ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணுறியோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உனக்கு புண்ணியம் சேர போகிறது. கண்டிப்பாக உனக்கு ஹையர் லோகாஸ் எல்லாம் வந்து கிடைக்க போகிறது. ஸோ அந்த ஹையர் லோக்காவை உபனிஷத் இங்கே என்னன்னு சொல்கிறது பாருங்கோ. அந்த ஸ்வர்கலோகம் இருக்கே, ஸ்வர்கலோகம் போவோம் இல்லையா, அதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது? அந்தம் தமஹா பிரவிஷந்தி. ஸோ யார் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரிச்சுவல்ஸை எல்லாம் தன்னுடைய மெட்டீரியல் பெனிஃபிட்டுக்காக பண்ணுறாளோ அவளுக்கு கண்டிப்பாக ஸ்வர்க்கம் கிடைக்கும். ஆனால் அந்த ஸ்வர்கலோகம் எப்படிப்பட்ட ஸ்வர்கலோகம் அப்படின்னா அந்தம் தமஹா பிரவிஷந்தினா அவள் என்டர் பண்ணுறா. அந்தம் தமஹா அப்படிங்கிறது தான் ஸ்வர்கலோகத்தோட டெஃபினிஷன். அந்தம் தமஹானா என்ன அர்த்தம்? பிளைண்டிங் டார்க்னஸ், கும்மிருட்டு அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் வந்து அந்தம் தமஹா. இப்படி ஸ்வர்கலோகம்னா ஜென்ரலாக எப்படி இருக்கும்? இதை விட பிரைட்டாக தானே இருக்கும். நம்ம டி நகர்லாம் பிரைட்டாக இருக்குமே, அதெல்லாம் விட கண்டிப்பாக ஸ்வர்கலோகம் வந்து பிரைட்டாக தானே இருக்கணும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள்லேருந்து பார்க்கும் பொழுது அது வந்து அந்தம் தமஹா, வேர்ல்ட் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னு சொல்கிறது. ஏன் அங்கே போகிறான் ரைட்டு, ஆனால் அஜ்ஞானியாகவே தான் அங்கேயும் அவன் வந்து கண்டினியூ பண்ணுறான். அந்த ஆத்ம ஞானம் அப்படிங்கிறத அவன் வந்து மிஸ் பண்ணுறான். தாதுர்லோக சாதிதோவா ததக்கிம் விஷ்ணோர்லோகோ வீக்ஷிதோவா ததக்கிம் சம்போர்லோக சாஷிதோவா ததக்கிம் ஏன ஸ்வாத்மா நைவ சாட்சாத் கிருதோபூத். நீ எந்த லோகத்துக்கு வேணால் போ, அதனால் என்ன? ததக்கிம் ஸோ வாட் அப்படின்னு வந்து சங்கரர் இங்கே கேட்குறார். நீ பிரம்மலோகத்துக்கு வேணால் போ, திரும்பி வா. விஷ்ணு லோகத்துக்கு வேணால் போ, திரும்பி வா. சிவலோகத்துக்கு வேணால் போ, திரும்பி வா. ஆனால் நீ என்னவா வர? திரும்பி வரனால என்ன அர்த்தம்? நீ சம்சாரியாக தானே இருக்க, இதில் என்ன பெருமை அப்படின்னு கேட்குற. ஸோ நீ எவ்வளோ டிவைன் பிளேஸுக்கு போனால் கூட நீ சம்சாரியாவாக தானே கண்டினியூ ஆகிற. அதனால் ஆத்ம ஞானம்
வராத வரைக்கும் நீ எங்கே போயிட்டு எங்கே சுற்றிட்டு வந்தாலும் அது வந்து வேஸ்ட். அப்போ ஸ்வர்கலோகத்துலேயும் அந்த அக்ஞானி ஜீவாவாக தான் நீ வந்து கண்டினியூ ஆக போகிற. இப்போ பூலோகத்தில் இருந்தால் கூட ஏதாவது சான்ஸ் இருக்குது இல்லை, நம்ம வந்து இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸ்வர்கலோகத்துக்கு போனால் சான்சஸ் ஆர் வெரி வெரி ரேர். அங்கே வந்து யார் இந்த மாதிரி உட்காந்துட்டு கிளாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பாளா அப்படின்னா அங்கே டைமே இருக்காது. இப்போ இந்த 31st நைட்டு எல்லாம் வந்து அப்படியே பார்ட்டி எல்லாம் போவாள்ல, அது எவ்வளோ ரூபா, 30,000 40,000 50,000 ரூபா டிக்கெட்டு அதெல்லாம் கொடுத்து, நீ இந்த இடத்துக்கு போனியா, நான் அந்த இடத்துக்கு போனேன் அப்படிலாம் இப்போ பேசின்னு இருப்பாள்ல. ஸ்வர்கலோகத்தில் எவ்ரிடே பார்ட்டி. ஒரு நாள் இந்திரன் ஹோஸ்ட் பண்ணுவார், இன்னொரு நாள் சந்திரன் ஹோஸ்ட் பண்ணுவார், இன்னொரு நாள் வாயு ஹோஸ்ட் பண்ணுவார். அப்போ எப்படி நம்ம போகலன்னா அவள் தப்பாக நினச்சிட்டுருவாள்ல, நம்மளை பெரிய பெரிய ஆள்லாம் ஹோஸ்ட் பண்ணுறாளே, அதனால நம்மளுக்கு வந்து அது போய் அட்டெண்ட் பண்ணாமல் இருக்கிறதும் முடியாது. இப்போ இங்கே வந்து இவா கல்யாணத்துக்கு கூப்பிட்ருக்கா, அவள் சீமந்தத்துக்கு கூப்பிட்ருக்கா, ஆமாத்துக்கு போகலன்னா என்ன சொல்லுவா, போகிறோம்ல. அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து எதையுமே மிஸ் பண்ண முடியாது. அப்போ பார்ட்டியே பண்ணிட்டு இருந்தா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இங்கே இருந்தால் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு அடி விழும் நமக்கு வாழ்க்கையில், பெரிய அடி ஒன்று விழும். அப்போது யாராவது வந்து நம்மளை வந்து நீ இப்படி இருக்கியே அப்படின்னு அந்த பரிதாபப்பட்டு பேச வரால, அதில் யாரோ ஒருத்தர் வந்து நீ இதெல்லாம் கவலைப்படாத, நீ வந்து நான் உனக்கு வேதாந்தம்னு ஒன்று இருக்கு, அது வந்து நம்மளை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸ்ன்னு ஒன்று இருக்குதுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காவது சான்ஸ் இருக்குது. பட் ஸ்வர்கலோகத்தில் அடியே விழாது. நீ ஏன்னா நீ வந்து என்ன எக்ஸாஸ்ட் பண்ண போயிருக்க, புண்ணியத்தை எக்ஸாஸ்ட் பண்ண போயிருக்க. அதனால் ஆல் த டைம் மெரி மேக்கிங் சொல்லுவாள், அந்த மாதிரி ஜாலியாக இருந்துட்டு இருந்தா இதை பற்றிலாம் யோசிக்கிறதுக்கு கூட நமக்கு டைம் இருக்காது. அப்போ பூலோகத்தில் கஷ்டப்படுறோமே, அது எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங். இப்போ பகவான் நமக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் அப்படின்னா, நீங்கள் அந்த கஷ்டத்தினால தான் சப்போஸ் வேதாந்தத்துக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் பகவானை ரொம்ப தேங்க் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீ எனக்கு கொடுக்கலன்னா நான் வந்து என்னோடய வாழ்க்கையோடைய பர்பஸையே மிஸ் பண்ணியிருப்பேனே அப்படின்னு நம்ம வந்து பகவானுக்கு வந்து தேங்க் பண்ணணும். ஸோ ஸ்வர்கலோகத்தில் இது வந்து இந்த பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால அது வந்து ஸ்பிரிச்சுவலி டார்க் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறது. ஏ அவித்யாம் உபாசத்தே, யார் வந்து சகாமமாக அந்த உபாசனா கர்மா எல்லாம் பண்ணுறாளோ அவள் டெஃபினட்டாக ஸ்வர்கலோகத்துக்கு போவாள். ஆனால் அந்த ஸ்வர்கலோகம் வந்து ஸ்பிரிச்சுவலி டார்க். அப்புறம் இன்னொரு ஒரு குரூப் இருக்குது, யௌ வித்யாயாம் ரதாஹா. அவள் யார் அப்படின்னா இதே கர்மகாண்டம் தான். இந்த கர்மகாண்டத்தை நன்னா படிப்பாள், ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த கர்மாவையும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாள். அப்போ அவள் எதுக்கு படிக்கிறா? ஸ்காலர்லி நாலேஜ். போன குரூப் கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ வேலைகளை பண்ணி ஏதோ சொர்க்கத்துக்காவது போகிறான். இவன் வந்து ஜஸ்ட்டு பியோர்லி அகடமிக் பர்பஸுக்காக, அந்த மாதிரி எவ்வளோ பேர் வேதாந்தம் படிக்க வருவா தெரியுமா உங்களுக்கு? பியோர்லி அகடமிக் பர்பஸ். அகடமிக் பர்பஸ்க்காக படிக்கிற விஷயமா இது? இந்த உபநிஷத்து என்ன சொல்கிறது, அந்த உபநிஷத்து என்ன சொல்கிறது, இவா எப்படி கிளாஸ் எடுக்கிறா, அவள் எப்படி கிளாஸ் எடுக்கிறா அப்படின்னு சுற்றுற ஒரு குரூப் ஆஃப் பீப்புளெலாம் இருக்கா. அப்போ அவள்லாம் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுவா அவளோட ஜென்மாவை இல்லை? அப்போ இவாளுக்கு ஸ்வர்கலோகமும் கிடைக்காது. சரி, சித்த சுத்தி வந்து கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது. அப்போ அவள் ஸ்வர்கலோகத்தை விட இன்னும் இருட்டாக இருக்கிற லோகத்துக்கு போவா. அப்போ சகாமமாகவும் கர்மா பண்ணலை, நிஷ்காமமாகவும் கர்மா பண்ணலை அப்படின்னா எந்த பெனிஃபிட்டுமே அவளுக்கு கிடைக்காது. ஸோ அதோ லோகத்துக்கு இன்னும் ஸ்டில் லோவர் லோக்கா அவள் வந்து ட்ராவல் பண்ணுவா. ஸோ ததோ பூய இவ தே தமஹா, ததா பூயஹா தமஹா அப்படின்னா அதை விட இன்னும் டார்க் லோகத்துக்கு இந்த பர்சன் எல்லாம் போகிறா. பிரவிசந்தி அப்படின்னா அவள் போவா. இப்போ வேத பூர்வ பாகம் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் கோத்ரூ பண்ணணும். ஆனால் அதில் இருக்கிற கர்மாவெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா
நிஷ்காமமாக பண்ணணும், சித்த சுத்திக்காக பண்ணணும். இப்போ வேதாந்தத்தின் மேலே நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பண்ணுற எல்லா கர்மாவையும் நிஷ்காம கர்மாவாக பண்ணினோன்னா நமக்கு வேதாந்தத்தின் மேலே இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். அதாவது இப்போது ஒரு பூஜை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கணபதி ஹோமம் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த லோகக்ஷேமத்துக்காக கணபதி ஹோமம் பண்ணுறேன். எத்தனை பேர் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி? கணபதி ஹோமம்னா என் ஃபேமிலி, என்னுடைய பெனிஃபிட்டு, எனக்கு அது மூலமாக என்ன கிடைக்க போகிறது, அப்படி தானே சங்கல்பம்லாம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களால் வந்து யோசிக்க முடியறதா பாருங்க. அதுக்கப்புறம் என்டையர் பாரதம், அதுக்கப்புறம் என்டையர் வேர்ல்டு, அதுக்கப்புறம் எல்லா லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவாவும், அதுவும் இருக்குல்ல, சமஸ்த லோகா, லோகா சமஸ்தா சுக்கினோ வந்து ஒரு லோகா, நமக்கு தெரிஞ்ச லோகாவில் இருக்கிறவா எல்லாரும், சமஸ்த லோகா, எல்லா லோகத்துலேயும் இருக்கிறவாளும் நன்னா இருக்கணும், எல்லாருமே இந்த ஞான மார்க்கத்துக்கு வரணும், எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதோ அது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னா, அந்த மாதிரி நிஷ்காமமாக பண்ணும் பொழுது டெஃபினட்டாக நம்மளுக்கு சித்த சுத்தி கிடைக்கிறது. ஸோ கிளாரிட்டி கிடைக்கும். அந்த திங்கிங் இருக்குல்ல, அந்த திங்கிங்லேயே வந்து டெஃபினட்டாக நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது மூலமாக வேதாந்தத்தின் மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஜாஸ்தியாக டெவலப் ஆகும். ஸோ இந்த மந்திரம் இருக்குல்ல, இப்போ நம்ம படிக்கிற மந்திரம், இது வேறு ஒரு இடத்துலையும் நாம் வந்து படிச்சிருக்கோம். அனந்தா நாம தே லோகா அந்தேன தமசா விருதா தாம்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி அவித்வாம்சோ புதோ ஜனா. ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் படிச்சிருக்கோம். அனந்தா நாம தே லோகா லோகா தாம்ச கச்சதி தா ததாத். அது எங்கே படிச்சிருக்கோம்? கட்டோபனிஷத்தில் படிச்சிருக்கோம். கட்டோபனிஷத்தில் நச்சிகேதஸ் வந்து அவள் அப்பா கிட்ட சொல்லுவான், நீ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பசுவெல்லாம் கொடுத்த அப்படின்னா நீ அந்த மாதிரி லோக்கத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு வந்து அவள் அப்பா கிட்ட வந்து சொல்லுவான். அந்த மந்திரம் அது இனிஷியல் போர்ஷன்ஸ்லேயே வந்துடும். ஸோ உபனிஷத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக யாரை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படின்னா, சொல்லுவாள் நான் ரொம்ப ரிலீஜியஸ் அப்படின்னு சொல்லுவாள். இன்னும் ரொம்ப ரிலீஜியஸ்னால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போவேன், அந்த கோயிலுக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போனால் இது கிடைக்கும், அந்த கோயிலுக்கு போனால் அது கிடைக்கும், இது போனால் இந்த தோஷம் நீங்கும், அதுக்கு போனால் அந்த தோஷம் நீங்கும் அப்படின்னு ஒரு குரூப் சுற்றின்னு இருக்குல்ல, அந்த குரூப்பை உபனிஷத் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. ரிலீஜியஸ்லி மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள். எல்லா கோவிலும் எல்லா இதுவும் ஜென்ரலாக இப்போ அதை தான் ப்ரொமோட் பண்ணுறது. இந்த கோவிலுக்கு வாங்கோ, உங்களுக்கு இந்த தோஷம் நீங்கும். யாருமே இந்த கோவிலுக்கு வாங்க உங்களுக்கு சித்த சுத்தி கிடைக்கும், இந்த கோவிலுக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்தால் உங்களுக்கு வந்து வைராக்கியம் கிடைக்கும், அப்படியெல்லாம் வந்து யாருமே எங்கேயுமே வந்து நம்மளுக்கு சொல்கிறதே இல்லை. எல்லாருமே வந்து இந்த மெட்டீரியலிஸ்டிக் பெனிஃபிட்ஸை தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறா. ஸோ உபனிஷத் அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அதனால் ஜிக்யாசு பக்தன் இருக்கான்ல, அவனை தான் ரியல் பக்தன் அப்படின்னு உபனிஷத் வந்து அக்செப்ட் பண்ணுறது. அவித்வாம்சா அபுதா ஜனாஹா. அவித்வாம்சா ஜனாஹா அப்படின்னா இக்னோரண்ட் பீப்புள் அப்படின்னு அர்த்தம். அபுதா அப்படின்னா அவளும் இக்னோரண்ட் தான். ஆனால் எதை பற்றின இக்னோரன்ஸ் இது அப்படின்னா ஆத்ம அஜ்ஞானம். ஆபுதஹா அப்படிங்கிறது வந்து ஆத்ம அஜ்ஞானத்தை ரெஃபர் பண்ணுறது. அப்போ அவித்வாம்சா அப்படிங்கிறது எந்த அஜ்ஞானத்தை ரெஃபர் பண்ணுறது? கர்மயோக அஜ்ஞானம். கர்மயோகம் பண்ணணுன்னே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. கர்மயோகம்னா என்ன அர்த்தம்? வேதத்தில் சொல்லியிருக்கிற ரிச்சுவல்ஸை நிஷ்காமமாக பண்ணுறது, சித்த சுத்தி வேணும்னு பண்ணுறது. அப்படி பண்ணணும்னே நிறையா பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன் கர்மயோகம் பண்ணணும்னே நிறையா பேருக்கு தெரியாது? ஏன்னா அவளுக்கு
மோக்ஷம் அப்படிங்கிற ஒரு கோல் இருக்குன்னு தெரியாது. அப்படி தெரிஞ்சாலும் அதை வந்து அவளோட கோலாக அவள் செட் பண்ணிட்டு இருக்க மாட்டா. அப்போ அந்த பக்தி இருக்குல்ல, எது வந்து ரியல் பக்தி அப்படின்னா, நம்ம பகவானை வர்ஷிப் பண்ணுறோம்ல, எது வந்து ரியல் வர்ஷிப் அப்படின்னா, பகவான்கிட்ட பகவானே நான் உன்னை பற்றியே தெரிஞ்சுக்கணும், உன்னையே வந்து அடையணும் அப்படின்னு யார் வந்து உண்மையாக பக்தி பண்ணுறாளோ அதுதான் வந்து ரியல் பக்தி. பகவான்கிட்ட எனக்கு அதை கொடு இது கொடு, நீ மட்டும் வேண்டாம், பாக்கி எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறது வந்து டெஃபினட்டாக ரியல் பக்தியாக இருக்க முடியாது. ஸோ இங்கே வந்து டபுள்லி இக்னோரண்ட் பீப்புளை வந்து உபனிஷத் சொல்கிறது. அவித்வாம்சா அபுதஹா. ஏன் அவள் வந்து இக்னோரண்ட்டாக இருக்கா? அந்தேன தமசா ஆவிருத்தா. ஏன்னா அவள் தமோகுணப்பிரதான பர்சனாக இருக்காளாம். அவளை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னா தமோகுணம். இப்போது கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்ட உடனே அந்த கர்மயோகத்தை ஈஸியாக எப்படி நம்மளுக்கு வேதம் பண்ணுன்னு சொல்லித்தரது? பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணால் போகிறோம்னு சொல்கிறது. பஞ்சமகா யஜ்ஞத்தில் ஒரு யஜ்ஞம் என்னது? இப்போ இங்கே ரிலவெண்ட்டாக சொல்லுங்க. ரிஷி யஜ்ஞம் ஆர் பிரம்ம யஜ்ஞம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்தை படிக்கணும். எப்படி கொண்டு வருது பாருங்க வேதம், பியூட்டிஃபுல்லாக. அப்போ நீ கர்மயோகம் பண்ணின அப்படின்னு சொன்னால் அதில் கண்டிப்பாக நீ ரிஷி யஜ்ஞம் பண்ணியே ஆகணும். ரிஷி யஜ்ஞம்னா ரிஷிகள் சொல்லி கொடுத்ததை நான் இப்போ வந்து கேட்டே ஆகணும். கேட்டால் என்ன ஆகிடும்? திருந்திடுவேனே. கேட்டேன் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக எனக்கு ஞானம் அப்படிங்கிறது வந்து கிடைக்க போகிறது. இப்போ ஸ்கிரிப்சர்ஸை படிக்கிறது அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக நாம் ஒருத்தரும் பண்ண வேண்டிய விஷயம். இது உங்கள் எல்லாருக்கும் எப்போ தெரியும்? இங்கே வந்ததுக்கப்புறம் தானே நமக்கு தெரியும், இதெல்லாம் படிக்கணும் போல இருக்குது அப்படிங்கிறதே நம்ம ஒருத்தரும் எப்போ தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா இந்த வேதாந்தா கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம்தான் நமக்கு வந்து தெரியும். அந்த சத் சங்கத்துக்கு போனாதான் உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் காதுலேயே விழும். அதனால தான் சங்கரர் பியூட்டிஃபுல்லாக சொல்லிட்டார், சத் சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చல தத்துவம், நிశ్చல தத்துவே ஜீவன் முக்திஹி. நீ சத் சங்கத்தை பிடிச்சிட்டேன்னா அது கண்டிப்பாக உன்னை கொண்டு போய் மோட்சத்தில் தான் விடும். இப்போ சத் சங்கத்தில் நமக்கு இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போனால் இது வேணும் அது வேணும்னு கேட்கக்கூடாது. சர்வே ஜனாக சுகினோ பவந்தூன்னு நீ வந்து ப்ரே பண்ண ஆரம்பி அப்படின்னு நமக்கு இங்கே தானே வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா. ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாங்கிற மந்திரம் எவ்வளோ பேருக்கு முன்னாடியே தெரியும்? நம்ம வந்து கிளாஸ்க்கெலாம் வந்து பூஜை எல்லாம் பண்ணும்பொழுது தான் ஓ இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த மந்திரங்கள்லாம் இருக்கா. அப்புறம் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு மந்திரமுமே பார்த்தேன்னா, எனி யஜ்ஞா நீங்கள் பார்த்தேன்னா, இப்போ ஒரு தர்ப்பணம் பண்ணுறா அப்படின்னா கூட, ஐயோ யாருக்கெல்லாம் இதெல்லாம் அம்மா இல்லை அப்பா இல்லை அவள் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையோ அவளுக்கும் சேர்த்து நானே பண்ணுறேன். எல்லாமே வந்து நிஷ்காமமாக தான் ஆல்ரெடி எல்லா ரிச்சுவல்ஸும் இருக்கு. ஆனால் நாம் தான் என்ன பண்ணிடுறோம், அதை நம்மளோட சங்கல்பத்தை அதில் போட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதை சகாமமாக நாம் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பட் இங்கே வந்தால் நமக்கு தெரியறது இப்படி தான் நாம் நம்மளோட லைஃப்பை வந்து லீடு பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இது எனக்கு எப்படி கிடச்சிது? பூர்வ ஜன்ம சுக்ருதம். ஸோ பிராரப்தம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு பாவம் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அவள் வந்து சகாமமாகவே வந்து கண்டினியூ பண்ணுறா. அவளை உபனிஷத் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறது. அனந்தா நாம தே லோகா அந்தேன தமசா விருதா. அனந்தாகா அப்படின்னா இந்த இடத்துல வந்து துக்க லோகாஹா அப்படின்னு அர்த்தம். அப்போ நெக்ஸ்ட் ஜென்மா எப்படி இருக்க போகிறது அவளுக்கு? இப்போ நீ வந்து சகாமமாகவே எல்லாத்தையும் பண்ணினேன்னா கண்டிப்பாக அடுத்த ஜென்மா ரொம்ப பெயின்ஃபுல் ஜென்மாவாக தான் அவளுக்கு இருக்கும். ஏன்னா நீ மனுஷ ஜென்மாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணலை.
பகவான் கொடுத்த ஜென்மாவை நீ ப்ராப்பராக யூஸ் பண்ணலை, அதனால் பகவான் உனக்கு நெக்ஸ்ட்டு இன்ஃபீரியர் பர்த்தை தான் கொடுப்பார். ஸோ அனந்தா, ஆனந்தா கிடையாது, என்ன சகாமமாக பண்ணால் ஆனந்தமாக இருக்கலாம், ஆப்போசிட்டாக சொல்கிறது உபனிஷத். அனந்தா அப்படின்னு சொல்கிறது. நந்த அப்படின்னா ஹாப்பினஸ், ஆனந்த அப்படின்னா சாரோ, துக்கம், அன்ஹாப்பினஸ். ஆனந்தான பின் என்னது? டோட்டல் ஹாப்பினஸ் அப்படின்னு அர்த்தம். அது வந்து பிரம்மனுடைய ஸ்வரூபம், கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இங்கே வந்து அனந்தா அப்படின்னா அன்ஹாப்பின்னு போட்டுக்கோங்க. ஸோ அன்ஹாப்பி ஜென்மா தான் அவளுக்கு கிடைக்கும். தான் தே பிரேத்திய அபிகச்சந்தி, தான் அப்படின்னா அந்த இன்ஃபீரியர் பர்த்ஸ், அதுதான் அவளுக்கு கிடைக்கும். தே யார் இந்த மாதிரி சகாமமாக எல்லா ரிச்சுவல்ஸும் பண்ணுறாளோ, பிரேத்திய, பிரேத்தியனா மரணத்திற்கு பிறகு, அபிகச்சந்தினா அவளுக்கு கிடைக்கும், அந்த இடத்துக்கு அவள் போகிறா. அப்போ ஸ்பிரிச்சுவலி இக்னோரண்ட்டாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்னா நம்மளுக்கு ஃபர்தராக இன்ஃபீரியர் பர்த்து தான் கிடைக்கும். ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படாது. சரி, அப்படியே ஸ்டாக்னேட் ஆவாளா அப்படின்னா அதுவும் இல்லை. இன்ஃபேக்ட் என்ன ஆகிறது? ரிக்ரெஸ் ஆகிறது. ஸ்பிரிச்சுவல் ரிக்ரெஷன் அவளுக்கு ஏற்படுறது. நெக்ஸ்ட் மந்திரம் படிக்கலாம். மந்த்ரா நம்பர் 4.4.12. 11ஆ? படிக்கவே இல்லையா? சரி, படிச்சுடலாம். அனந்தா நாம தே லோகாஹ அந்தேன தமசாவிருதாஹ தாம்ஸ்தே பிரேத்யாபிகச்சந்தி அவித்வாம்சோ புதோ ஜனாஹ. ஸோ அதுக்கு அர்த்தம் வந்து நாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நம்ம மந்த்ரா நம்பர் 12 படிக்கலாம். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷः கிமிச்சன் கஸ்ய காமாய ஷரீரமனுசம்ஜ்வரேத். ஸோ இப்போ இந்த மந்திரங்கள் மூலமாக உபனிஷத் என்ன மெசேஜ் சொல்ல வருது அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம வந்து சகாம கர்மாக்கள் பண்ணின்னு இருக்கோம் அப்படின்னா கிராஜுவலாக அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கணும். கம்ப்ளீட்டாக சகாம கர்மாவை ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இமீடியட்டாக முடியாது. ஆனால் பல வருஷமாக கிளாஸ் கேட்டுருக்கோம் அப்படின்னா பை நவ் சகாம கர்மாவை நாம் டெஃபினட்டாக விட்டுருக்கணும். இல்லை இப்போ தான் நான் கிளாஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அவளுக்கு கிராஜுவலாக வந்து அந்த சகாம கர்மாவை ரெடியூஸ் பண்ணிக்கிறதுக்கு தெரியணும். சகாம பக்தி வேணால் பண்ணிக்கலாம், ஆனால் நல்லது இல்லைன்னு நம்மளுக்கு இப்போ தெரியறது இல்லையா? இப்போ எனக்கு வந்து ஒரு 2 வாட்டி தும்பின உடனே பகவானே எனக்கு கோல்டு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கூடாது பகவான்கிட்ட. அந்த அளவுக்கு பகவானை வந்து ரொம்ப அப்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலி பகவான் அப்படிங்கிறவர் எதுக்கு இருக்காருன்னா சித்த சுத்தி கொடுக்கறதுக்கு தான் இருக்கார். கரெக்டாக? அப்போ அதுக்கு தான் பகவானை வந்து நாம் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து ரிஷிகேஷ்லாம் போயிட்டு கங்கா ஜலம்லாம் எடுத்துன்னு வந்து அந்த கங்கா ஜலத்தை எடுத்து பாத்ரூம் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுவோமா? எவ்வளோ டிவைன் அந்த கங்கா ஜலம். அந்த மாதிரி தானே பகவானும். அவரை போய் எனக்கு கோல்டு வரக்கூடாது, எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்னு போய் எப்படி நாம் வந்து பகவானை வந்து அப்யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மெசேஜை தான் உபனிஷத் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறது. த்ரைகுண்ய விஷயோ வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தः நிர்யோகக்ஷேம ஆத்மவான். நிஸ்திரைகுண்ய நிஷ்காமோ பவ சொல்கிறாரா?
அப்படின்னா என்ன அர்த்தம்? நிஷ்காமோ பவனா என்ன அர்த்தம்? நீ சகாம பக்தியை அவாய்டு பண்ணு அப்படின்னு பகவான் வந்து செகண்ட் சாப்டர்லேயே நம்மளுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ டோட்டலாக விட முடியலனாலும் கிராஜுவலாக வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நாம் ட்ரை பண்ணணும். அப்போ நம்ம பண்ணுற பூஜையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சகாமமாக பண்ணுறதை நிறுத்திட்டு நிஷ்காமமாக நாம் வந்து இனிமேல் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா ஸ்ரவண மனனம்லாம் பண்ணுறதுக்கு நேச்சுரலாகவே நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஆனது ஏற்படும். அப்டக்கிள்ஸ் எல்லாம் அப்போ வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். சரி, இப்போ இந்த மனுஷ ஜென்மம் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கிற ஒரு ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, கரெக்டு. அந்த அறிவை அடையிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன மாதிரி அறிவை இந்த பர்சன் இப்போ அடையணும், அது வந்து இங்கே சொல்லப்படுறது. ஆத்மானம் சேத் விஜானியாத் அயம் அஸ்மீதி புருஷா. பூருஷா அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அப்படின்னு அர்த்தம். யார் வந்து இந்த ஜென்மாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாளோ, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் யார் வந்து அந்த ஒரு பர்பஸுக்காக ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாளோ, அதாவது ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்காக யார் யூஸ் பண்ணுறாளோ, சரி அப்போ வந்து அந்த ஃபேமிலிலாம் இருக்குமே, அவளெல்லாம் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு நம்ம வந்து இந்த கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா, வேதம் எங்கேயுமே நம்மளை வந்து ஃபேமிலியை நெக்லெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போ கர்மயோகம்லாம் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது? நம்ம கர்மயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரே ஃபீல்டு நம்மளுடைய ஃபேமிலி. அப்போ என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறதோ அதெல்லாம் எங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும்? நம்ம ஃபேமிலியில் தான். அப்போ ஃபேமிலியை ரொம்ப நன்னா பார்த்துக்கணும். இப்போ ஆஃபீஸ் போகிறோம்ல, ஆஃபீஸ் போகும்போது நீங்கள் உங்கள் ஃபேமிலியை நெக்லெக்ட் பண்ணிட்டுலான்னு அங்கே. அதனால தான் இப்போ என்ன சொல்கிறா, ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாள்ல, அந்த மாதிரி இங்கேயும் கிளாஸ் லைஃப் பேலன்ஸ் நம்மளுக்கு பண்ண தெரியணும். அப்போ குவாலிட்டி டைம் ஃபேமிலியோடவும் நமக்கு ஸ்பெண்டு பண்ண தெரியணும். அந்த ஃபேமிலியே வந்து ப்ளீஸ் நீ கிளம்பிட கிளாஸுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஃபேமிலிக்கிட்ட நடந்துக்கிறதுக்கு நமக்கு தெரியணும். நீங்கள் அப்படியே ரொம்ப ஓவராக வந்து போட்டு காமிக்கிறதுக்காக நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்னா கிளாஸ் போகக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாள். கரெக்டு தானே? நான் கிளாஸ் போகிறதுனால இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, அதனால தான் உங்ககிட்ட கூட என்னால் இவ்வளோ நல்லத்தனமாக நடந்துக்க முடியறது அப்படிங்கிறதை ப்ரூவ் பண்ணிட்டோன்னா அவளும் கண்டிப்பாக கிளாஸுக்கு வர ஆரம்பிப்பா. இப்போ வீட்டில் அனுப்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னால் யார்கிட்ட ப்ராப்ளம் இருக்குது? எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட தான். ஸோ அதனால் ஃபேமிலியெல்லாம் நாம் வந்து நெக்லெக்ட்லாம் பண்ணக்கூடாது, ஃபேமிலியையும் பார்த்துக்கணும். அண்ட் இது வந்து பிறந்ததே இந்த பர்பஸுக்காக தான் இல்லையா, அதையும் நம்ம வந்து விடாமல் நமக்கு பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ப்ராப்ளம் இருக்காது, ஒருத்தருக்கு ஒரு விதமான ப்ராப்ளம், அது அவாவாளால் தான் வந்து அதை டேக்கிள் பண்ண முடியும். ஸோ ஆத்மானம் சேத் விஜானியாத். சப்போஸ் அந்த பர்சன் வந்து சாஸ்திரம் படித்தா, இப்போ இந்த பர்சனை வந்து எப்படி இமேஜின் பண்ணுறது உபனிஷத்துனா, ஆத்மாவை பற்றி அவன் தெரிஞ்சுட்டான் அப்படின்னு சொல்கிறது. இந்த இடத்துல என்னென்னு தெரிஞ்சுக்கணும்? ஆத்மா அப்படின்னா இந்த இடத்துல வந்து பரமாத்மான்ற அர்த்தம் வருது. ஸோ அந்த பர்சன் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்கணும், நான் தான் அந்த பரமாத்மா அப்படிங்கிற அறிவு தான் இப்போ இந்த பர்சனுக்கு வரணும் இல்லையா? ஸோ அந்த அறிவு இந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. அயம் அஸ்மீதி. அயம் அஸ்மீதினா என்ன அர்த்தம்? அந்த பரமாத்மா நான் தான் அப்படிங்கிற அறிவு வந்து இந்த பர்சனுக்கு கிடைக்கிறது. பஞ்சகோஷ விலக்ஷண அவஸ்தாத்ரய சாட்சி அகம் அஸ்மி அப்படின்னு இந்த பர்சனுக்கு இப்போது தெரியறது. ஸோ ஜீவாத்ம பரமாத்ம ஐக்கிய ரூபேன ஞானம் இந்த பர்சனுக்கு இருக்குது. அந்த அனாத்மா, அது அனாத்மாவும் என்னுடைய
அப்பியரன்ஸ் தான் அப்படிங்கிற அறிவும் வந்து இந்த பர்சனுக்கு இருக்குது. எப்படி வந்து அந்த ட்ரீம் வேர்ல்டு அப்படிங்கிறது என்னோட அப்பியரன்ஸ் தானே. அந்த ட்ரீம் வேர்ல்டு அப்படிங்கிறது நான் தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸை லெண்டு பண்ணுறேன், நான் தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறேன், எனக்குள்ளே தான் அது ரிசால்வும் ஆகிறது. ஸோ நான் தான் ட்ரீமை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், நான் ட்ரீம்குள்ளே என்டர் பண்ணி நான் தான் ப்ரொஜெக்ட் பண்ணேங்கிறத மறந்து போயிடுறேன். அதனால் ட்ரீமில் நான் கஷ்டப்படுறேன். அதே தான் இந்த ஜாக்ரத் வேர்ல்டுக்கும். நான் தான் இந்த ஜாக்ரத் வேர்ல்டை ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், ஜாக்ரத் வேர்ல்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறேன், நான் தான் ப்ரொஜெக்ட் பண்ணேங்கிறத மறந்து போகிறேன். அதனால் நான் ஒரு ஹெல்ப்லெஸ் ஜீவா அப்படின்னு இப்போ நினச்சிண்டு லோகா டு லோகா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ நேரம் நான் சொன்னேனே, அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? இந்த பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸ் கிடையாது. இவ்வளோண்டு பாடியை வச்சுட்டு இவ்வளோ பெரிய வேர்ல்டெல்லாம் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ அந்த நான் அப்படிங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் சைத்தன்ய ஸ்வரூபம். 2 காம்பனண்ட் இருக்குல்ல, ஆத்மா காம்பனண்ட், அனாத்மா காம்பனண்ட். அந்த அனாத்மா காம்பனண்ட்டை ஞாபகமாக ட்ராப் பண்ணிவிட்டு அந்த நான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆத்மா காம்பனண்ட்டை நாம் எடுத்து போட்டுக்கணும். அப்போ தான் மையேவ சகலம் ஜாத்தம் அதை வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அந்த ஞானத்தை அடைஞ்ச ஒரு பர்சன் எப்படி இருப்பான்? இப்போது கிம் இச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்ச்வரேத். கிம் இச்சன் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன ஆசை இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறது உபனிஷத். அப்படின்னா இருக்க முடியாதுங்கிறத என்ன ஆசை அவனுக்கு இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறது. ஏன்னா அவன் என்ன தெரிஞ்சுட்டான்? அகம் பூர்ணஹா அஸ்மி அப்படின்னு தெரிஞ்சுட்டதுக்கப்புறம், அந்த சர்வாத்ம பாவகா வந்ததுக்கப்புறம் அவன் வந்து எதை அவனால் இப்போது டிசையர் பண்ண முடியும்? ஏன்னா அவன் எதை டிசையர் பண்ணாலும் அது அவனுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கிட்டே இருந்து அவன் வந்து விலகியே இல்லாத போது அவன் வந்து எதை எனக்கு வேணும்னு இப்போ அவனால் கேட்க முடியும். கிம் இச்சன் கஸ்ய காமாய. கஸ்ய காமாயனா யாருக்காக அவன் இப்போ இதை ஆசைப்பட முடியும்? என்ன ஆசை இருக்க முடியும்? யாருக்காக இப்போ வந்து அந்த விஷயத்தெல்லாம் இப்போ அவன் வந்து அடைஞ்சு ஆகணும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி, இந்த ஞானம் வரத்துக்கு முன்னாடி அந்த அகங்காரகா இருந்ததுல, அதுதான் ஆசைப்பட்டது, அதுதான் டிசையரராக இருந்தது. அந்த இக்னோரண்ட் அகங்காரகா இருக்கே, அது என்ன நினச்சிது? என்கிட்ட இதெல்லாம் இல்லை, அதனால் இப்போ இதெல்லாம் நான் வந்து அக்வயர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிது. எஸ்பெஷலி பக்கத்து வீட்டில் ஒன்று இருக்குது, என் வீட்டில் இல்லை அப்படின்னா இமீடியட்டாக இப்போ நான் வந்து அதை எப்படி அடையிறது அப்படின்னு பார்ப்பேன் இல்லை. ஆனால் இப்போ இந்த அகங்காராக இருக்கே, அது என்ன புரிஞ்சுன்றது? பக்கத்து வீடும் நான் தான், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளும் நான் தான், என் வீட்டில் இருக்கிற வாழும் நான் தான், என் வீடே நான் தான் அப்படின்னு வந்து புரிஞ்சுன்றதுனால எதை இந்த பர்சனால் இப்போது டிசையர் பண்ண முடியும்? யாருக்காக இப்போ டிசையர் பண்ண முடியும்? கஸ்ய காமாய ஷரீரம் அனுசஞ்ச்வரேத். ஷரீரம் அனுசஞ்ச்வரேத் அப்படின்னா இப்போ ஆசைப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடையிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும்? அந்த ஷரீரத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்தி ஒரு விஷயத்தை நாம் அடையிறோம். இப்போ எனக்கு எதுவுமே இல்லை, ஆசைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை, யாருக்காகவும் நான் வந்து இப்போ அதை எதுவும் அடையணுன்ற அவசியம் இல்லைன்னா அந்த ஷரீரத்தை நான் கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அனுசஞ்ச்வரேத் அப்படின்னா அந்த டாயில் பண்ணுறோம்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து அந்த சரீரத்துக்கு சிரமத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை வந்து அடையிறோம் இல்லையா, அது வந்து இனிமேல் இந்த ஞானிக்கு கிடையாது. ஏன்னா ஞானி வந்து ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா. பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ।